ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம் தினமலர்களே. பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்க. போஸ்ட்மேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார் நம்ம ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள். யாரை சொல்லியிருக்காருன்னா கவர்னரை சொல்லியிருக்கார், ஆளுநரை. அவர் என்னங்க, ஒரு விஷயத்த மாநிலத்தில் இருக்கிற விஷயத்த மத்திய அரசுக்கும், மத்திய இருக்கிற விஷயத்துக்கு மாநிலத்துக்கு தான் சொல்லணும். அவர் தான் அவர் விஷயம் வேலை. அவர் என்ன மற்ற அரசியல்வாதி மாதிரி அவரும் செயல்படுறாரு. இஸ் ஒன்லி எ போஸ்ட்மேன்ற விஷயத்த சொல்றாரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு ஸ்டாலின். ஏன்னா நம்ம முதல்வர் முன்னால் இருந்ததை விட இப்போ பாருங்கள், அந்த ஒரு வழக்கு இதனால் பார்த்தீங்கன்னா வேந்தர் ஆயிடுறார். ஆமாம் ஆமாம், ஆளுநருக்கு பதிலாக அவர் வேந்தர் ஆயிடுறார். வேந்தர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசத்திட்டார். ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, 63,124 அப்படின்னு சொல்லி பேசினார் பாருங்க. அதுலேயே அந்த அந்த வேந்தருக்கு உண்டான எல்லா அந்த பளபளப்பு பறவை அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. சரி, பொருளாதார நுட்பம்லாம் அந்த நுட்பம் அவருக்கு எவ்வளோ தூரம் அவர் ஆழமான ஒரு சிந்தனையாளர், எவ்வளவு திறமை உள்ளவர் அப்படிங்கிறது அதுலேயே தெரிஞ்சு போச்சு. எதுக்கு சொல்கிறோன்னா, அவர் கரெக்டாக சொல்கிறார். அவர் தபால்காரர்னு வேறு எப்படிங்க சொல்லுவார்? நீட் தேர்வு விளக்கணுமா, ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டால் மாதத்துக்கு ஒரு கடிதாசு போட்டிருக்கேன் பிரதமருக்கு. கச்சத்தீவு மீட்கணுமா, 74 நாங்களே தூக்கி கொடுத்துருவோம். அப்போ கலைஞரை அப்போது அவர் பேர் என்ன, கேவல் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர், அவரெல்லாம் அதிகாரியெல்லாம் பார்த்து நாங்கள் இந்த மாதிரி கச்சத்தீவு கொடுக்கலான்னு இருக்கோம் உரிமை அப்படின்னும் போது, கொடுங்க, ஆனால் நாங்கள் வெளிப்படையாக ஆதரிக்க மாட்டோம், நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், நீங்கள் அதை ஒன்றும் கண்டுக்க கூடாதுன்னு பேசுனதை அவர் கேவல் சிங் உட்பட்ட அதிகாரிகள் இதை மினிட்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இருக்குது. அப்போ இந்த அரசியல் நாடகங்கிறது எங்கேருந்து ஆரம்பம் பாருங்கள். கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருங்க, உரிமைகளை, தமிழனோட உரிமைகளை விற்றுருங்க, ஆனால் நாங்கள் அதை ஆதரிச்சதாக காமிச்சிக்க மாட்டோம், நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், நீங்கள் கண்டுக்க கூடாது. மக்களை எப்படி எந்த காலத்துலேருந்து மோசடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ கச்சத்தீவு மீட்கிறதுக்கு கடிதாசு போடுவோம். ஸோ நாங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும், ஏதாவது நாங்கள் யாராவது ஜெயிலில் மாட்டிக்கிட்டாரு, பெயிலில் வரணுன்னா மட்டும் ரகசியமாக போய் டெல்லியில் போய் பார்த்துட்டு வருவோம். கதவை தாப்பா போட்டு காலில் விழுந்துட்டு வந்துடுவோம். வெளியில் நாங்கள் பிரதமர்கிட்ட அப்படி கேட்டோம், இப்படி கேட்டோம், இப்படி கேட்டோம்னு வெளியில் பில்டப் ஸ்பெஷல் ஒரு சீன் வருது. ஆமாம், அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. இது அந்த வடிவேல் ஏதோ ஒரு இதில் வரும், உள்ள போய் நான் பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இது ரொம்ப எல்லாமே கேட்குறாங்க. சார், அவர் ஆர்டினரி போஸ்ட்மேன் தானே, ஆனால் உங்களுக்கு சட்டசபையில் ஒரு பிரச்சனை வரும்போது சட்டையை கீச்சு நேராக ராஜ்சபா தானே, ராஜ்பவன் தானே. அதான் நான் கேட்க வந்தேன். அதாவது நீங்கள் சட்டையை கீச்சா நீங்கள் யார்கிட்ட போகணும்? டெய்லர்கிட்ட போகணும். ஏன் போஸ்ட்மேன் கிட்ட போனீங்க? போஸ்ட்மேன் என்ன தைக்கிறவரா, துணி தைக்கிறவரா? சட்டை கிழிஞ்ச போது அது தானாக கிழிஞ்சுதா எப்படி கிழிஞ்சதுன்னு தெரியல, அதுக்கு யாரோ கிழிச்சிட்டாங்கன்னே வச்சுப்போம். எங்கே போனீங்க? அந்த போஸ்ட்மேன் கிட்ட தான் போனீங்க. போஸ்ட்மேன் என்ன பண்ணுவார்? டெய்லர் கிட்ட போக வேண்டிய விஷயம். இதே மாதிரி ஆனால் அவர் ஏன் போஸ்ட்மேன் சொல்றாருன்றதுல நமக்கு ஒரு நியாயத்தை புரிஞ்சுக்க முடியுது, யதார்த்தம். ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர் போட்டுக்கிட்டே இருக்காரு பாருங்க. அவர் மைண்டு பூரா அந்த போஸ்ட்மேன்ல தானே இருக்கும். இல்லை இவர் ஏற்கனவே அவங்க திராவிட கழகத்திலேயே, திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே சொல்லியிருக்காங்க, நாட்டுக்கு கவர்னரும் ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதோட இல்லைங்க, தேவையில்லைன்னா ஏன் அவர்கிட்ட போனீங்க? நீங்கள் சொன்ன அந்த சட்ட கிழிஞ்ச விஷயத்துலையோ மற்ற இன்னும் பல விஷயங்கள், விவகாரங்களில் உங்களுக்கு தேவைன்ன போது நீங்கள் ஆளுநரை போய் பார்த்தீங்களே. அப்போ ஆட்டுக்கு தான் தாடி தேவையில்லைல்ல. ஆட்டுக்கு தாடி தேவையில்லைன்னா கையில் ஒரு ரேசரோட போயிருக்க வேண்டியதானே ஆட்டுக்கிட்ட. நீங்கள் ஏன் கவர்னர்கிட்ட போகிறீங்க? அவர் தாடி தானே, அவர் ஆடு இல்லையே. அப்போது இது அது மட்டும் இல்லை. அதாவது தபால்காரருங்கிறது ஒரு கால் இப்படி கூட இருக்கலாம். திமுகவை நம்ம அவ்வளவு சாதாரணமாக திமுக தலைமையை எடை போட்டுற முடியாது. ரொம்ப நுணுக்கமாக சொல்லியிருக்கலாம். தபால்காரருங்கிறது இன்றைக்கி வேணால் உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துடுச்சு, இது வந்துடுச்சு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இமெயில் எல்லாம் வந்துடுச்சு. அந்த காலத்தில் ட்விட்டர்லாம் வந்துடுச்சு. அந்த காலத்தில் தபால் தான் உறவுகளின் பாலம் தபால்காரர் தான். கௌரி கல்யாணம்னு ஒரு படம் நினைக்கிறேன், 1965, 66
ஜெய்சங்கர் அவர் நடித்தது. அதில் வந்து ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் சேவை இது, வாழ்வை இணைக்கும் பாலம் இது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். போஸ்ட்மனா நடிக்காத ஹீரோவே தமிழில் கிடையாது. தபால்காரன் தங்கைங்கிற படத்தில் ஜெமினி கணேசன் ஹீரோ, புதையல் படத்தில் சிவாஜி கணேசன் போஸ்ட்மேன். இதில் அதே மாதிரி எம்ஜிஆர் ஒரு படத்தில் டிஆர் ராமனா படம் நினைக்கிறேன், அதில் வந்து எம்ஜிஆர் போஸ்ட்மேனாக வருவார். இப்படி போஸ்ட்மேனுங்கிறது வந்து சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக பாதிக்கப்பட்டது. ஒரு உணர்வுகள் அந்த பாட்டில் நம்ம இந்த ஒரு மனதை சொன்ன கௌரி கல்யாணத்தில் அந்த பாட்டிலேயே வரும். சுகமும் வரலாம் துன்பமும் வரலாம். அவங்களுக்கு ஒரு தபால் வருது, அதில் நல்ல செய்தியும் இருக்கலாம் துக்க செய்தியும் இருக்கலாம். சுகமும் வரலாம் துன்பமும் வரலாம். இறைவன் அருளால் நலமே வருக, எல்லாருக்கும் நல்ல விஷயமே வரணும்னு போஸ்ட்மேன் வேண்டிக்கிறார். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா படிக்க தெரியாது, போஸ்ட்மேன் தான் படித்து சொல்லுவான். இப்போ அது உங்களுக்கு நான் சொல்கிற அர்த்தம் புரியும். ஆமாம் ஆமாம். கிராமத்துல படத்துல பாக்யராஜ் போஸ்ட்மேனா வந்து ஒரு பஞ்சாயத்தையே தீர்த்து வைப்பாரு. ஆமா ஆமா. அதாவது போஸ்ட்மேன் தான் வந்து இப்போ வந்த தபால் என்ன சொல்றாங்க, தம்பி ஊர்ல இருந்து என்ன எழுதிருக்காப்புல, படிக்கிறாராமா, நல்ல வேலை பார்க்குறாராமா, அப்படி என்ன ஏதுங்கிறது பூரா அந்த ஊர்ல வந்து போஸ்ட்மேன் தான் இருக்கிறதுலேயே விஷயம் அதிகமாக தெரிஞ்சவராக இருப்பார். ஒரு கால் அந்த அர்த்தத்தில் ஆளுநரை சொன்னாலும் சொல்லலாம். இல்லை ஒரு கால் அந்த காலத்தில் போஸ்ட்மேன் தான் எல்லாத்தையும் படித்து சொல்லுவார் இல்லையா. இப்போ என்னன்னா மூத்த அரசியல்வாதிகள் ஏதோ பதவியில் இருக்காங்க, இவங்களுக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுத்தாலே படிக்க வர மாட்டேங்குது. அந்த காலத்தில் ஊர் முழுக்க வந்து போஸ்ட்மேன் தான் வந்து கிட்டத்தட்ட எல்லாரையோட படித்தவருங்கிற மாதிரி ஒரு யதார்த்தம் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பாட்டு இன்னும் நான் நினச்சி மனசுலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. சுகமும் வரும் துன்பமும் வரும், இறைவன் அருளால் நலமே வருகன்னு. இறைவன் அருளால் 2026 நலமே வரணும்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டிப்போம், இந்த தபால்காரர்னு சொன்னதுனால. கண்டிப்பாக சார். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ வந்து பரபரப்பாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து தைலாபுரத்தில் வந்து தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எக்மோரில் வந்து தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து சரி செய்வதற்கே பல குடும்ப நிறுவனங்கள்லாம் வந்து உள்ள பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ தமிழ்நாடு அரசியல் டெய்லி பரபரப்பாகவே இருக்கேன் சார். இல்லை இது வந்து தமிழ்நாடு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா நவீன அவுரங்கசீப். அவுரங்கசீப் கதை சமீபத்தில் கூட அந்த சாவா படம் வந்தவொடனே இன்னும் கூட மேற்கு வங்காளத்தில் அது மகாராஷ்டிராவில் பிரச்சனை வந்தது. அதுடைய மேற்கு வங்காளத்தில் மற்ற இடங்கள்லாம் வந்து அதோடைய தாக்கங்கள் பாதிப்புகள் இருக்குது. அவுரங்கசீப் சமாதியை வந்து எடுக்கணும்னு சில பேர் சொல்கிறாங்க. அது தனி அரசியல், அது விட்டுருவோம் நம்ம. வீர சிவாஜி வந்து வந்திருக்காருன்னு தமிழ்நாட்டில் கூட வீர சிவாஜிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நிறைய பேருக்கு தெரியாது. காளிகாம்பாள் கோயில் கொண்டு போயிருக்காரு. இங்கே காளிகாம்பாள் செஞ்சிக்கோட்டைக்கு வந்து மீட்டு கொடுத்தவர் அவர் தான். திருவண்ணாமலையில் பல மசூதிகள் கோயிலை சுற்றி கட்டப்பட்ட போது அதெல்லாம் இடிச்சிட்டு கோயிலுக்கு வந்து இடத்த மீட்டு கொடுத்துட்டு போனவர் வீர சிவாஜி தான். சரபோஜி மகாராஜன் தஞ்சாவூரில் வந்து மராட்டியர்கள் ஆட்சியே புரிஞ்சிருக்கு. நீங்க பல வார்த்தைகள் வந்து ஜாஸ்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் பாருங்க, கம்மி அப்படின்னு சொல்றோமே, இதெல்லாம் இந்தி வார்த்தை இல்ல, மராட்டிய வார்த்தை. இங்க மராட்டியர்கள் சிவாஜி பீரியட்ல இருந்து வந்ததுனால. இப்போ எதுக்காக நீங்க அதாவது தந்தை மகன் சொன்னீங்க இல்லையா, இவன் நவீன அவுரங்கசீப் என்ன பண்ணாரு, அவங்க அண்ணன் தாரா ஷிகோ வந்து அவங்க அப்பா சொன்னார் ஷாஜகான் ஒரு மூத்த பையன் ராஜாவாகணும்னு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணனை பிடிச்சி ஜெயிலில் போட்டார். அண்ணன் வேறு என்ன பண்ணார், இது சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டு பகவத்கீதையை வந்து உருது மொழியில் மொழிபெயர்த்தார். ஏதோ காரணத்தை சொல்லி அவர் உள்ளே போட்டு அப்புறம் யானை மேலே வச்சு அவர் தலையை வெட்டிட்டார். அதுக்கப்புறம் 2 தம்பி, ஒரு தம்பி இவருக்கு எதிராக இருந்தான், ஒரு தம்பி கூட இருந்தான். 2 பேரையும் போட்டார். தம்பின்னு ஒருத்தர் இருந்தால் அதான் நாளைக்கு அவன் மறுபடியும் ஆட்சிக்கு வருவான். அதான் இது அவுரங்கசீப்புடைய ஸ்டைலு. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் அந்த சாவா படத்தில் வர அந்த சாம்பாஜியை வந்து துண்டு துண்டாக வெட்டி அவர் இப்போ ஜெயிச்சார். சாம்பாஜி பலமுறை ஜெயிச்சும் கடைசியில் அவரை துன்புறுத்திட்டார். அவருக்கு பின்னால் வந்து அவருடைய தம்பி ராஜாராமுடைய மனைவி தாராபாய் வந்து அவுரங்கசீப்பை ஓட விரட்டி கடைசி காலத்தில் ஒளிஞ்சு செத்து போனார் அவுரங்கசீப். அது இந்த நவீன அவுரங்கசீப்புகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து உண்மையிலேயே சண்டை போட்டார் அப்பாவோடையோ அண்ணன் தம்பியோட. இவங்க பூரா ட்ராமா பாருங்க. வைகோ பாருங்க, நான் வந்து முதன்மை செயலாளர் நிறுத்தினா ஒரு 3 நாளைக்கு பரபரப்பு. நீங்கள் இந்த 3 நாள் பரபரப்பு இல்லைன்னா மதிமுகவை பற்றி ஏதாவது மனசுக்குள்ளே நினச்சிருப்பீங்களா தமிழ்நாட்டு மக்கள்? மதிமுகவை மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டோன்னே ஆமாம் மதிமுகன்னு ஒன்று இருக்குல்ல, ஞாபகத்தில் நமக்கு பண்ணிட்டாங்க. உடனே வந்து அது ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்களா,
நிர்வாக குழு செயற்குழுவில் உடனே அவரும் வந்து வாபஸ் வாங்கிட்டாராம். மல்லை சத்யாவுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. ரைட்டு. இதை வந்து நீங்கள் வந்து அந்த பக்கம் பாருங்கள், அவர் அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்குள்ள அதுவும் கிட்டத்தட்ட அவர் ஜிகே மணி சொல்லியிருக்காரு, எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வழியாக சரியாக போச்சு, சித்திரை நிலவு ப்ரோக்ராமில் எல்லாம் ஒன்றாயிடுவாங்கன்னு. ஆனால் இதை நீங்கள் உடனே முன்னால் நினச்சி பாருங்கள், கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது அழகிரிக்கு அவருக்கும் பிரச்சனையாகி அழகிரி போய் தினகரன் ஆஃபீஸெல்லாம் கொளுத்தி கேஸெல்லாம் நடந்து பெரிய, அதனால் கலைஞர் டிவி உருவாகி எல்லா கலாட்டாவும் நடந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஒன்றா சேர்ந்து பேசுனாங்க. தினகரனில் செத்துப்போன பத்திரிகையாளர் கதை அதோடு முடிஞ்சு போச்சு. இதை பத்திரிகையாளர் அரசியல் கட்சிகளும் மறந்துருச்சு, பத்திரிகையாளர் மன்றங்கள், பத்திரிகையாளர் சங்கங்கள், யூனியன்களும், அந்த 3 பத்திரிகையாளர்களோட குடும்பம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அதெல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் திடீர்னு ஒன்றா சேர்ந்துட்டு கண்கள் பனித்தன, இதயம் இனித்தது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவர்கள் நவீன அவுரங்கசீபுகள். ஆனால் வந்து அந்த அவுரங்கசீப் வந்து அவர் செஞ்சது தப்போ ரைட்டோ, அவர் செஞ்சதை அவருடைய எண்ணத்தை செயல்படுத்தினார். இவங்க பூரா எல்லாம் ட்ராமா கோஷ்டி. இது எல்லாம் வந்து இப்படி தான் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க, அப்புறம் ஒன்றா சேர்ந்துப்பாங்க, அப்பப்போ அந்த கட்சி இருக்குன்றதை ஞாபகப்படுத்திப்பாங்க. இது வந்து இது திமுக இருக்கிறதுல ஒரு மூத்த திராவிட கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவில் நடக்கும் பொழுது மதிமுக அதிலிருந்து வந்தது தான். ஆமாம், பாமக வந்து திராவிட கட்சி இல்லைன்னா கூட தமிழ்நாட்டு அந்த திராவிட சூழ்நிலையில் வாழ்ந்த கட்சி. அதனால் இந்த அப்பா பையன் சண்டை வந்து தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கூடாது. 4 நாளைக்கு அப்படி சும்மா ஒரு ட்ராமா பாடுவாங்க, இந்த ட்ராமா கோஷ்டி முடிஞ்சிடும். சரி, இப்போது துணைவேந்தர் கூட்டத்தை வந்து முதல்வர் ஸ்டாலின் நடத்தியிருக்காரு. அதில் அவர் வேந்தர் அப்படின்ற ஒரு மனசுலேயே அவர் நடத்திட்டாரு. இப்போது ஆளுநர் அவரும் வந்து இந்த கூட்டத்தை நடத்த இருக்கின்றார் இன்னும் சில நாட்களில். 25, 26 ஊட்டியில் நடத்த இருக்கிறார். ஸோ இப்போ வந்து வேந்தர்களுக்குள்ளேயே போய் ஒரு போட்டின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி சித்தரிக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஏதோ சொல்கிறத பார்த்தா வஞ்சிக்கோட்டை வாலிபனில் இந்த பக்கம் பத்மினி, அந்த பக்கம் வைஜெயந்தி மாலா, 2 பேரும் சாதுரியம் பேசா அதேடின்னு டான்ஸ் ஆடுற மாதிரி பேசுகிறீங்க. வேந்தருக்குள்ள போட்டி வேந்தர் நீங்கள் கேட்குறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. சரி, இது வஞ்சிக்கோட்டை வாலிபர் யாருன்னு தெரியல. சரி, ரைட்டு. இல்லை, இப்போ வந்து இது வந்து உச்சநீதிமன்றத்தால் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பை எதிர்த்து இப்போ வந்து மத்திய அரசு வந்து போகுது. என்னுடைய கணக்கில் வந்து ஆளுநரை வேந்தராக வைத்தது தொன்று இருந்தது. நீங்கள் வந்து இது ஏன் வந்து அதை வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பல இடத்துல பல பேர் பேசுனது தான், புதுசாக ஒன்றும் சொல்லலை. நீங்கள் எந்த சமயத்துலேயும் ஒரு ஆட்சியில் வந்து ஒரு முதல்வர் வந்து இல்லாமல் இருக்கலாம். ஒரு கட்சியே ஆட்சியில் பிரசிடென்ட் ரூலோ கவர்னர் ரூலோ இருக்கலாம். ஆனால் வந்து கவர்னர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. பிரசிடெண்ட்டும் கவர்னரும் இல்லாமல் இருக்கவே முடியாது. பிரதமர் கூட ஒரு சமயத்தில் வந்து கேர்டேக்கர் ஆட்சி மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஒரு மாநிலத்தில் பிரசிடென்ட் ரூலுங்கிற மாதிரி கவர்னர் ரூல். அப்போ அந்த மாதிரி வரும்போது வேந்தருங்கிறது அந்த பல்கலைக்கழகங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்தது. அப்போ இப்போல்லாம் வந்து அந்த துணைவேந்தர் வந்து எதுக்காக வேந்தர்னு வரணும்னா, இந்த துணைவேந்தர்களை வந்து நம்ம யார் நம்ம செலக்ட் பண்ணணுங்கிறது நம்ம சௌரியத்துக்கு பண்ணணுன்றதுக்காக. பர்னாலான்னு ஒருத்தர் கவர்னர் இருந்தார். அதாவது ஆளுநர் வந்து வேந்தராக இருந்ததுனால எல்லாமே ஒழுங்காக நடந்துடும் அப்படின்னு நான் சொல்லலை. அந்த ஆளுநர் எவ்வளவு நேர்மையாகவும் திறமையாகவும் இருக்கிறார் என்பதை பொறுத்து தான். இது வந்து முதல்வருக்கும் பொருந்தும், ஆளுநருக்கும் பொருந்தும், எந்த பதவிக்கும் பொருந்தும். பர்னாலா அவர்கள் இருக்கும் பொழுது இங்கே தான் ஆழ்வார்பேட்டில் வந்து தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தார். அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் இப்போ தான் போன வருஷம் இறந்து போனார். அவர் தான் புரோக்கர், பிஏன்னு பேர், சும்மா அன்அஃபிஷியல் பிஏ. எனக்கு தெரிஞ்சு சில பத்திரிகையாளர்களே போய் வந்து புரோக்கராக இருந்து அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு துணைவேந்தர் வந்து 2 கோடி ரூபா. பர்னாலா இருந்து ஒரு 20 வருஷம் இருக்காது இருக்கும். 20-25 அவர் விரும்பி கேட்ட ஆளுநர் ஆச்சு அவர். ஆமாம், அதனால் ஒரு 20-25 வருஷம். ஆமாம், விலைவாசி ஏறிச்சு இல்லை. 2 கோடிக்கு நீங்கள் துணைவேந்தர் கிடைக்குமா? கிடைக்காது. இன்னைக்கு மினிமம் 10-20 கோடி ரூபா ஒரு துணைவேந்தர் போஸ்ட். அந்த பல்கலைக்கழகத்துடைய சைஸு வருமானத்தை பொறுத்து குறைந்தபட்சம் 10, 20, 25. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன் அரசியல்வாதிகள், நான் அது இப்போ திமுகன்றதுக்காக சொல்லலை, ஏன் அரசியல் கட்சிகள் வந்து இந்த துணைவேந்தர் போஸ்ட்டில் ஏன் வந்து இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்கன்னா இதுதான். ஆளுநராக இருக்கிறவரே காட்டினார். அவருடைய பிஏ வந்து ஒரு ஆஃபீஸை போட்டிருக்காருன்னா அவருக்கு தெரியாமையாக நடந்திருக்கும், அவருக்கு பங்கு இல்லாமையாக இருந்திருக்கும்.
ஸோ அப்போ ஆளுநர் நேர்மையாக இருந்தால் அது நேர்மையாக இருக்கும். அந்த வகையில் இப்போது வேந்தர் எதிரில் மாநாடுன்னா அநேகமாக இன்னொரு இந்த 25ன்னா இன்னொரு 4 நாள் இருக்குல்ல, பரபரப்பு. அதில் துணைவேந்தர் யாரும் கலந்துக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. துணைவேந்தர்கள் தான் பரிதாபமாக மாட்டுப்பான். ஏன்னா வந்து போகலேன்னு வைங்க, யூஜிசி கீழே வருது, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அவன் பணத்தை நிறுத்திட்டா அப்புறம் துணைவேந்தருக்கே சம்பளம் வராது, போகாமல் இருக்க முடியாது. போனால் இவங்க கோவப்படுவாங்க. நாளைக்கு அப்புறம் வந்து கரண்ட்டை கட் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு சொல்லி மாநில அரசை பகைத்து கொள்வதும் அது சரிப்படாது. யதார்த்தத்தில் வந்து சிக்கல்கள் வரும். ஸோ இப்போ 2 வேந்தர்களுக்கு நடுவில் இந்த குறுநில மன்னர்கள் இவர்கள் தான் மாட்டிக்கொண்டு இந்த பக்கமா அந்த பக்கமா இல்லை இங்கே போனால் அங்கே கோவம் வருமானு இதனால் எது பாதிக்கப்பட போகிறது? கல்வி தான் பாதிக்கப்பட போகுது. ஏன்னா ஏற்கனவே பாருங்கள், 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பென்சிலுக்காக வந்து அருவாள் கத்தியை வச்சு திருநெல்வேலியில் இன்னொரு பையனை குத்திட்டான். இப்போ திருநெல்வேலி கலெக்டர் ஆர்டர் போட்டார், எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் உள்ளே வரும்போது ஸ்கூல் பையை செக் பண்ணி அனுப்பணும். எத்தனாம் கிளாஸு? 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பையனுக்கு ஸ்கூல் பையை செக் பண்ணி அனுப்புகிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கல்வியின் தரம் வந்து தமிழ்நாட்டில் மோசமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் துணைவேந்தர்களை பணம் கொடுத்து வர்றானா பணம் கொடுத்து வரலையா எப்படிங்கிறத கொடுங்க, வந்தாச்சு. ஏதாவது கொஞ்சமான அவன் வந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு கல்வி நிலையத்துக்கு நல்லது செய்யணும், அமைப்புன்னு செய்யணும்னா அவங்கள இந்த மாதிரி தொடர்ந்து இந்த அரசியலில் அவங்கள ஏதோ ஒரு வகையான அரசியலில் வந்துடுவாங்க. அவன் அந்த பக்கம் கவர்னர் பக்கம் போனால் உடனே அவன் பிஜேபி வலதுசாரின்றுவாங்க. அவன் வந்து முதல்வர், அதாவது தமிழக அரசு சொல்றதை கேட்டால் திராவிட கட்சி, திராவிட மாடல்னு சொல்லிடுவாங்க. ஆக அவனை துணைவேந்தராகவே அவரை பார்க்க மாட்டார்கள். ஒன்று வலதுசாரியா பார்க்கணும், சங்கியா பார்க்கணும், இல்லைன்னா திராவிட மாடலாக பார்க்கணும். நல்ல வேலை, வேறு ஏதாவது சங்கின்னு சொல்லி உடனே ரைமா ஏதாவது நீங்கள் குறுக்க வந்துட்டீங்க, நல்ல வேலை. அதனால் வந்து அது ஆக அவனுக்கு ஒரு கலர் கொடுத்து அவனையும் கெடுத்து அவனுக்கு கீழே இருக்கிற அந்த இன்ஸ்டியூஷன் அமைப்பையும் இதுதான் நடக்க போகுது. இது வருத்தமான விஷயம். இதற்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்து அதே அமர்வில் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சோ அதை வந்து தீர்மானம், இந்த இதுக்கு வக்ஃப் போர்டு கூட இதே தொடர்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி வந்து 3 மாசத்துல வந்து முடிவு எடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஜனாதிபதிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன் அமைப்பு. சரி, லாலு பிரசாத் யாதவ் வந்து மாட்டுத்தீவன ஊழலில் வந்து முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி 34 வருஷம் வழக்குகள் வந்து எல்லா நீதிமன்றங்களையும் நடந்து அப்புறம் தான் அவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க ஜனாதிபதி. ஆமா, அது மாதிரி நான் ஒரு உதாரணம் 34 வருஷம் சொல்றேன். எத்தனையோ சாதாரண மக்களுடைய இது கூட அவன் பாவம் 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு விஏவை வந்து 500 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருப்பான். 20 வருஷம் கேஸ் நடந்து அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 5 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. இந்த 20 வருஷமும் அவனுக்கு தண்டனை தான் ஏதோ ஒரு வகையில். இப்படி நீதித்துறையில் மட்டும் 5 கோடி வழக்குகள் வந்து பெண்டிங் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு டைம் லிமிட் கிடையாதா? ஜனாதிபதிக்கு நீங்கள் ஜனாதிபதினா யாரு? இப்போ சஞ்சய் அவர் கண்ணா வந்து அவர் நீதிபதி வந்து இப்போ ரிட்டையர் ஆகிறார் மே 14. திரு பிஆர் கவாய் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறார். அப்போ யார் வந்து ஓத், அதாவது ஸ்வேரிங்கின் பதவி பிரமாணம் செய்கிறார்? ஜனாதிபதி. ஆமாம். அப்போது உங்களுக்கு பதவி பிரமாணமே அந்த பதவி பிரமாணம் அவர் ஜனாதிபதி செய்தால்தான் அது வந்து வேலிட். அப்படிங்கும்போது உங்களை விட அது வந்து உயர்ந்த பதவி. இது எப்படி இருக்குன்னா, எஸ்ஐ வந்து நான் வந்து இன்ஸ்பெக்டரோ கமிஷனரையோ வந்து கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறது எப்படியோ, ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கமிஷனரை கட்டுப்படுத்துவேன்னு போலீஸில் சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நீதிமன்றம் அதே மாதிரி தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. யாரோ ஒரு கொலைக்கு இதுன்னு வைங்க, தீவிரவாதி. கருணை மனு யார்கிட்ட போகுது? ஜனாதிபதி கிட்ட போகுது. அப்போ உச்ச நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அதை தாண்டி அதற்கு யாருக்கு அதிகாரம்? முப்படைகளின் தளபதிகளுக்கு வந்து பேர் தான் முப்படை தளபதிகள், அவர்களின் தலைவர் என்பது ஜனாதிபதி. இப்படி பல விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து ஜனாதிபதி தான் அதிகாரம். நீங்கள் சொல்லுவாங்க பார்லிமெண்ட் பில்டிங் இனாகரேஷன் போது ஜனாதிபதியை கூப்பிடல, அவங்க கூப்பிடலன்றது தப்பாகவே இருக்கட்டும். பிரதமர் மோடி தரப்பினர் பிஜேபி வந்து கூப்பிடல, எதனால் கூப்பிடல, அவங்க ஒரு கால் கூப்பிட்டு வர முடியலையா, இல்லை என்ன காரணங்கிறது விட்டுரும். அந்த கூப்பிடலங்கிறது அந்த இன்சிடெண்ட் வேற, சட்டம் என்பது வேற. அம்பேத்கர் தலைமையில் எழுதப்பட்ட அந்த சட்ட அமைப்பு என்ன சொல்லுது, அது வந்து ஜனாதிபதிக்கு இவங்க நம்ம அப்போ பார்லிமெண்ட்டில் எல்லாரும் அப்புறம் எதுக்கு பார்லிமெண்ட்டு? பேசாமல் நீங்கள் 142 செக்ஷன் 142 வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்கள்லையும் நீங்களே வந்து அரசாட்சி நடத்தலாமே. லா மேக்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து யார்? லா மேக்கர் அப்படிங்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள்.
நீதிமன்ற நீதிபதிகள் லா மேக்கர்ஸ் இல்லை, அவங்க லா மெயின்டைன் ஆகுதான்னு மானிட்டர் பண்ணுறது தான் அவங்க. இது இது அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மாநில அரசும் நினைக்காத ஒரு விஷயம், அதாவது வானமே எல்லை அப்படின்னு சொல்லபடி இருக்கக்கூடிய விஷயமா வந்து இப்போது எலன் மாஸ்க்கு போட்டியாக நாங்களும் வந்து செயல்படுவோம் அப்படின்ட்டு சபரீசன் அவர்களோட இதில் வந்து வானம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, ஜெயகிருஷ்ணனுக்கு எலான் மஸ்க் பேர்ல என்ன கோபம்னு தெரியல. சரி, ரைட்டு, பரவாயில்ல. நடந்த நிகழ்வு தான் சொல்றேன், ஒப்பீடுக்காக பார்த்தேன். அவங்களும் ஒரு மாதிரி ராக்கெட்லாம் செலுத்தக்கூடிய சிந்தனை இருக்குது. அதே மாதிரி நம்ம சபரீசன் அவர்களும் வந்து பண்றாங்க. அது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒப்புதல்லாம் வழங்கியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கி கிட்ட 10,000 கோடி வரைக்கும் அது ஏற்பாடாக செய்யப்பட்டிருக்கு. அவங்க நாங்களும் வந்து ராக்கெட்லாம் ஏவுகணைலாம் நாங்கள் செலுத்தக்கூடிய நிலையில் தமிழகம் இருக்கிறது, ஏற்கனவே ரூபா நோட்டையே நாங்கள் மாற்றி போடுறோன்ற பிளான் பண்ணவங்க. அந்த இதை சிம்பிளை அந்த மாதிரி போட்டு பிரிண்ட் அடிச்சிருந்தாங்கன்னா அது கள்ள நோட்டில் உள்ளதை எழுதிடுவாங்க, தெரியல. அதே மாதிரி இவங்க வந்து எல்லாமே மத்திய அரசுக்கு போட்டியாக நாங்களும் வல்லரசாக உருவாகி கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற ஒரு மனபாவம் சொல்லியிருக்காரு. முதல்வர் கூட சொல்லியிருக்காரு, நம்மளை பார்த்து காலை உணவு விஷயத்துல கனடா நாட்டினர் வந்து நம்மளை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க. இல்ல அம்மாவோட அது மாதிரி நடந்து போட்டு அது இவரும் சொல்லியிருக்காங்க. காமராஜர் காலத்துல தான் அங்கன்வாடி, அதுக்கு முன்னாலேருந்தே ஆரம்பிச்சது. அப்புறம் எம்ஜிஆர் வந்து கொடுத்தாங்க காலை உணவு. இன்ஃபேக்ட் வந்து காலை உணவையும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு, மத்தியான உணவையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு, டாஸ்மாக்கையும் திறந்து வச்சுட்டு, குடும்பத்தில் யாரையும் வந்து உருப்படியாக உழைக்க விடாமல் சார் இப்போ வல்லரசாக உருவாக்குறதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது வானம்ன்ற மூலமாக. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் தான். எனக்கு ரொம்ப தமிழனாக இருக்கும்போது எனக்கு கூட பாருங்கள் அப்படியே அங்கங்கே குத்திட்டு நிற்குது. நம்ம வந்து விண்வெளியில் வந்து நம்ம வந்து இந்தியா ராக்கெட் விடுறதுக்கு முன்னால் ஒரு கால் தனியாக தமிழ்நாடுன்னு ஒரு குட்டி ராக்கெட் வர முன்னால் போய் நின்றுடுமோன்னு. இதில் 2 விஷயம் நான் வந்து இதில் என்னுடைய விண்ணப்பம். ஒன்று வந்து நண்பர் சபரீசன், ஏன்னா அவர் எனக்கும் நண்பர் தான். அதனால் வந்து அரசியல் ரீதியில் நமக்கு வந்து எல்லாருமே தெரிஞ்சவங்க, எல்லா அரசியல்வாதிகளையும் நமக்கு தெரியும், பழக்கம் உண்டு. அந்த வகையில் நான் நண்பர் என்று உரிமையோடு சொல்கிறேன். நண்பர் சபரீசனிடம் நான் ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். ராக்கெட்லாம் நல்லபடியாக விடுங்க ஐயா. நீங்கள் 6 அடி கூந்தல், இடது பக்கமும் முடியலாம், வலது பக்கமும் முடியலாம், கொண்டையாகவும் போடலாம். ஸோ உங்களுக்கு ராக்கெட் விடுறதுக்கு எலான் மஸ்க் மாதிரி எல்லா வசதியும் இருக்குது. இது சிவசங்கர்னு ஒரு அமைச்சர் இருக்கார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், போக்குவரத்து துறை. ஆமாம். அவர்கிட்ட சொல்லி இந்த பஸ் எல்லாம் முதல்ல ஒழுங்காக விட சொல்லுங்கய்யா, அதுக்கப்புறம் நீங்கள் ராக்கெட் விடலாம். உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தமிழ்நாடு அரசு பஸ் எல்லாம் ஒழுங்காக படியோடு விட சொல்லுங்க. வயசானவங்க எல்லாம் மேலேருந்து தொப்புன்னு ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, கண்ணாடி இல்லாமல் வருது, சக்கரம் தனியாக கரண்டு ஓடுது. இப்படிப்பட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் பஸ்ஸை வந்து வாடகைக்கு எடுத்து தனியார்கிட்ட இருந்து விடுறாங்க. நீங்கள் முதல்ல பஸ்ஸை ஒழுங்காக விடுங்க ஐயா, அதுக்கப்புறம் நீங்கள் ராக்கெட் விடலாம். இல்லை சார், இதுக்கு வேணா ஒரு வேளை ஆலோசகர் வந்து தவறாக இருந்திருக்கலாம். அதுக்கு வந்து நம்பி நாராயணன் அவர் தான் ஆலோசகராக இருக்கிறார். இதுக்கு நம்பி நாராயணன் கெட்டு போறாரு அப்படிதான் நான் சொல்லுவேன். நம்பி நாராயணன் கெட்டு போறாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்பி நம்பக்கூடாததை நம்ப வேண்டாததை நம்பி, அவரும் எனக்கு நண்பர் தான். அவர் சிறையிலிருந்து மீண்ட போதெல்லாம் நேர சந்தித்து தமிழக அரசியல் பத்திரிகை சார்பாக வந்து கட்டுரைகள்லாம், அட்டைப்பட கட்டுரைகள்லாம் போட்டோம். அதுக்கப்புறமும் தொடர்பில் இருந்தார். மிக நல்ல மனிதர், நேர்மையான மனிதர். துரதிருஷ்டவசமாக பெரும்பான்மையான அவருடைய, அதாவது இந்தியா தேசியப்பற்று கொண்டவர். அவரை சரி, நம்ம வந்து அவர் என்ன சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியல. அவர் நல்ல விதமாக ஆலோசனை சொல்லுவார், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம்பி நாராயணன் மீது நம்பிக்கை உண்டு. அது உண்மையிலேயே அது வந்து நல்லபடியாக தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி நடந்ததுன்னா பரவாயில்ல. எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, இங்கே ரியல் எஸ்டேட் பண்ணது போக இப்போ ராக்கெட் விட்டு நிலாவில் போய் நாங்கள் வந்து அந்த தெற்கு பகுதியெல்லாம் எங்களுது தான், வட்ட நிறுவனம், சதுர நிறுவனம்னு ஏதாவது ஒரு நிறுவனத்தை அங்கே வந்து கொண்டு போய் ஒரு போர்டை போட்டு நாங்கள் அதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூட்டில் போயிட போதே. அதுக்கு நம்பி நாராயணன் ஒரு இதாக பலிகடா ஆகிட போகிறாரே அப்படின்னு கவலையாக இருக்குது. இருந்தாலும் வானமே எல்லை அப்படின்னு ஒரு தமிழர் போகிறதுல நமக்கு வந்து பெருமை தான். அது நல்லபடியாக ஒரு வெற்றிகரமாக அந்த சாதனை நடந்தால் சபரீசன் மட்டுமல்ல, அவருடைய குழு, அந்த அந்த யார் சம்மந்தப்பட்டவங்களோ, நம்பி நாராயணன் உட்பட அனைவரையும் நாம் வந்து பாராட்டுவோம், வாழ்த்துவோம், நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக சார். கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ இந்த பொன்முடி இருக்கார் பாருங்க, இதை நீங்கள் கேட்கலன்னா எனக்கு ராத்திரி தூக்கம் வந்திருக்காது. இது சரி, எனக்கு தூக்கம் வர்றதுக்கு வந்து நீங்கள் நல்ல வேலையாக ஒரு பண்ணிட்டீங்க. சொல்லுங்க. பொன்முடியோட அந்த
தொடர்ந்து இந்த திராவிட கழகங்கள் சேர்ந்தவங்க தொடர்ந்து வந்து மேடைகளில் ஆபாசமாக பேசுவது, பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவது, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் மட்டும் இல்லை, எல்லா அமைச்சர்களில் பல அமைச்சர்கள் இது போன்ற விஷயங்கள்ல வந்து துரைமுருகன் அவர்களே மூத்த அமைச்சரை அவரும் மாற்றுத்திறனாளியை பத்தி வேற மாதிரி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த மேட்டர் வந்த உடனே வட இந்தியர்களை பற்றி பேசினது எல்லாமே. இப்போ வந்து இந்து மதத்தை அதே மாதிரி மறந்துறதுக்கு முன்னால் ஆராசா அவர்கள் வந்து திமுக காரர்கள் யாரும் இனிமேல் பொட்டு வைக்கக்கூடாது, இந்து மத குறியீடு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். திமுகவில் வந்து ஏறக்குறைய ஒரு 30% பெண்கள் இருக்க மாட்டாங்களா? கேட்டாங்கல்லாம் சேகர் பாபுவே பொட்டுலாம் வச்சிருக்காரு, அவரை விட்டுருங்க. கனிமொழி அவர்கள் வந்து ஆராசா அப்படின்னா அவருடைய நட்பு வட்டாரத்தில் இருப்பவர் கனிமொழி, அவரும் எம்பியா இருந்தாங்க, இவங்களும் எம்பியா இருந்தாங்க, அதனால சொன்னேன். ஸோ அப்போ வந்து அவங்ககிட்ட போய் வந்து பொட்டியிடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் விட பாருங்க, முதல்வருடைய மனைவி அவர்கள் திருமதி துர்கா ஸ்டாலின், அவங்க வந்து மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. கோயிலுக்கு போகிறதுல மட்டும் இல்லை, பல கோயில்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து உதவிகள் அரசு மூலமாகவும் தனிப்பட்ட முறையிலும் உதவிகள் செய்கிறதுலையும் வந்து மிகவும் வந்து ஆன்மீகத்தில் வந்து ஒரு சாதாரண பக்தர் என்பதை தாண்டி ஒரு ஆன்மீகவாதி. அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு மகாலட்சுமி மாதிரி அதை பொட்டு வச்சுட்ருக்காங்க. அவங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா? சொல்லலாமா? நீங்கள் வந்து இந்து மத குறியீடு வந்து யாருமே வந்து பொட்டு உட்பட யாரும் வச்சுக்க கூடாதுன்னு, இது ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி தான் வந்து நிறைய வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. துரைமுருகன் பேசுகிறாரு, போகிறாரு. பொன்முடிக்கு வருவோம். சைவ வைணவத்தை வந்து அதில் பாருங்கள், நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து விலைமாதர்களை பற்றி அவர் அவதூறாக பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க. விலைமாதர்கள்ன்றது ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் இன் தி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஆதி காலத்துலேருந்து எல்லா சமுதாயத்திலையும் இருக்குது. விலைமாதர்களை வந்து அவர் ஒன்றும் ஆக்சுவலாக அந்த இடத்துல அவர் வந்து விலைமாதர்களை அவமதித்ததை விட இந்து சமயத்தை தான் வந்து அவர் வந்து சைவத்தையும் வைணவத்தையும் வந்து அவதூறாக பேசியிருக்கிறார், கொச்சையாக அசிங்கப்படுத்தி பேசியிருக்கிறார். அது 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லி பேசியிருக்கார். அதையே வந்து அந்த பக்கம் வந்து சைவமும் வைணவமும் சேர்ந்தது தான், இப்படி போட்டால் வைணவம் இப்படி போட்டால் சைவம்னு சொல்லி ஜாட காமிச்சு தானே பேசினார். அதை அப்படியே இப்படி போட்டு சிலுவைன்னு பேசுறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்கா, ஆண்மை இருக்கா பொன்முடிக்கு? நான் பேசணும்னு சொல்லலை. தானிக்கு தீனி ஒரு தப்புக்கு பதில் இன்னொரு தப்பு செய்தால் அது வந்து சரியாகாது. எங்களை குறை சொன்னீங்க, அவங்களையும் குறை சொல்லுங்கன்னு நான் சொல்லலை. அது சொல்கிற தைரியம் இல்லை. இங்கே மட்டும் ஏன் சொல்கிறீங்க? இந்துக்கள் பொறுமையாக இருக்கிறார்கள். சில மதத்தினர் பொறுமையாக இருப்பதில்லை என்பது மேற்கு வங்காளத்தில் பார்த்தா தெரியுது, இன்னும் மற்ற இடங்களில் தெரியுது. அதே மாதிரி இந்துக்கள் வந்து பொறுமையாக இருக்கிறார்கள், நம்பிக்கை. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், அதை சொல்லி முடித்துருவோம். என்னென்னால், 1 டெம்பிள் 1 வெல் 1 கம்யூனிட்டி, இந்து கம்யூனிட்டி. இதுதான் எங்களுடைய கொள்கை, ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை. சாதி வித்தியாசம் இல்லாமல் ஒரே கோவிலில் அனைத்து இந்துக்களும் வழிபட வேண்டும். அதாவது இவனை ஒதுக்குறது அவனை ஒதுக்குறது இதெல்லாம் வந்து வழி இல்லை. 1 வெல், நார்மலாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல வந்து இந்த ஜாதிக்காரன் தண்ணி எடுக்கக்கூடாது, இது மாதிரிலாம் இருக்கும். 1 வெல் 1 கம்யூனிட்டி. இந்த 1 கிரிமேட்டோரியம் அவர் சொல்லியிருக்கிறது. ஏன்னா ஜாதிகளுக்கு ஏற்ற மாதிரி சுடுகாடு இருக்கு. இது முதலியார் சுடுகாடு, இது நாயுடு சுடுகாடு, இதுன்னு. இப்போ கூட உயர்நீதிமன்றம் வந்து சாதிய பெயர்களை வந்து 4 வாரத்துக்குள்ள பள்ளி ஆகட்டும். ஆனால் உயர்நீதிமன்றம் வந்து அதை வந்து தெளிவுபடுத்தலை, படுத்தணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது இந்து மதத்துக்கு மட்டும்தானா? இப்போ பார்த்தீங்கன்னா நாடார்கள் சங்க பள்ளின்னு இருக்குது, அந்த மாதிரி ஒரு இந்து முதலியார் பள்ளி, செங்குந்த வேளாளர் இப்படி இருக்கலாம். இதிலேருந்தெல்லாம் நீங்கள் சாதி பெயரை அகற்ற வேண்டும் என்பதில் நான் நீதிமன்றத்தை வந்து மதிக்கிறேன், அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன். பட் இதே சிஎஸ்ஐ பள்ளி, லூதரான் பள்ளி, பெந்தகோஸ்டே பள்ளி அப்படின்னு பேரில் இருக்குல்ல, அது அவர்களுக்கும் பொருந்துமா என்பதை உயர்நீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்த வேண்டும். இது ஒரு மதத்தை மட்டும் கட்டுப்படுத்துமா, எல்லா மதத்தையும் கட்டுப்படுத்துமான்னு. எதுக்காக சொன்னா, ஆர்எஸ்எஸ் பாயிண்ட்டுக்கு வந்தால் அப்படி வந்து எல்லா இந்துக்களுக்கும் ஒரே கிணறு, ஒரே சுடுகாடு, இடுகாடு, ஒரே கோவில் அப்படின்னு வந்தா ஒரே குரல் வந்துவிடும். என்னைக்கு அந்த ஒரே குரல் இங்கு வருகிறதோ அன்று இந்தியாவில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளும், சமூக பொருளாதார எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இப்போ பொன்முடி வந்து அது வந்து நான் என்ன சொல்வேன்னா, கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு. என்னமோ வெக்கமா இல்லை, அவர் பொண்ணுகிட்டயோ பேத்திக்கிட்டேயோ இந்த பேச்சை அவர் வந்து அது என்ன அர்த்தம்னு விவரிக்கிறதுக்கு அவரால் முடியுமா இந்த வயதில்?
அவருக்கு பேத்தியெல்லாம் இருக்காங்க. அந்த பேத்தியை கூப்பிட்டு உட்கார வச்சு இது என்ன சொன்னார் அப்படிங்கிற தாத்பரியத்தை அந்த பொண்ணு அது கூட உங்களுக்கு அப்போ வந்து எவ்வளவு கேவலமான ஒரு 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 ஜந்துவாக இருக்க வேண்டும். அமைச்சர் என்பதால் எனக்கு வந்து எந்த அமைச்சர் பேரும் மரியாதை உண்டு. ஆனால் மனிதர், தனி மனிதர் என்ற வகையில் அவர் வந்து ஒரு ஜந்து. ஏன்னா இப்படிப்பட்ட ஜந்துக்கள் சமுதாயத்தில் வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அவரை வந்து ஏதோ திமுகலேருந்து நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது திமுக பதவியிலேருந்து, கட்சி பதவியிலேருந்து, அமைச்சர் பதவியிலேருந்து. ஆனால் ரொம்ப நாள் இல்லை, கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. அந்த கர்மம் வந்து பொன்முடிங்கிற கர்மத்துக்கும் அந்த வினை வரும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே வந்து குற்றவாளியாக தண்டனை பெற்று தான் இப்போ வந்து இடைக்கால நிவாரணமாக தான் வெளியில் இருக்கார். மறுபடியும் கம்பி எண்ண வேண்டி வரும் சில மாதங்களில். அப்பொழுது சைவ கம்பி, வைணவ கம்பி, அங்கே உட்காந்து எது சைவம் எது வைணவம் என்று கம்பி எண்ணும் பொழுது அவருக்கு உண்மையான சைவ வைணவம் இந்து சமயம் என்ன வித்தியாசங்கிறது புரியும். ஆனால் ஒரு அமைச்சர் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் முதலமைச்சர் வந்து அதை நேரடியாக கண்டிக்காமலோ இல்லை உடனடியாக நடவடிக்கை எடுக்காமலோ இருப்பது அவங்களுக்கு என்ன அதனால் பாருங்கள், நீங்கள் மறுபடியும் கும்மிடி பூண்டி தாண்டி நீங்கள் எங்கேயும் போக முடியாது. எங்கள் இண்டி கூட்டணியிலேயே இருந்தால் கூட நீங்கள் இந்து மதத்தை இவ்வளவு கேவலமாக சனாதன ஒழிப்புன்னு பேசின போதே இண்டி கூட்டணியில் வந்து திமுகலேருந்து யாராவது வர்றாங்கன்னா பயந்து ஓடினாங்க. இப்போ இன்னும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதனால் பொன்முடி போன்றவர்கள் வந்து அருவருக்கத்தக்க பேச்சு. இது வந்து அந்த வயதிற்கும் அவர் வந்து ஒரு பேராசிரியராக வேற இருந்தார்னு. தெய்வசிகாமணி. ஆமாம், தெய்வசிகாமணி. அவர் வந்து பேராசிரியர். இப்போ தமிழ்நாட்டில் ஏன் கல்வி இவ்வளோ மோசமாக இருக்குது? 63,124 அப்படின்னு அப்பா பேசுகிறாரு. பையன் வந்து 1120 1340 அப்படின்னு ஏதோ அவர் எழுதி கொடுக்குறத படிக்கிறதுலையே இவ்வளோ கல்வி மோசமாக இருக்குது. அதனால தான் வந்து 8ஆம் கிளாஸ் பையனை வந்து 2ஆம் கிளாஸ் பாடத்தை கொடுத்து படிக்க சொன்னால் படிக்க முடியல. ஏன்னா பேராசிரியர்களுக்கே இவ்வளவுதான் தராதரம் என்பது மாணவர்கள் கல்வி மோசமாக இருக்கிறது இல்லை. கர்ம வினை நிச்சயமாக இவர்களை வந்து இவங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யும். அது 26 செய்யும், அது நலமே செய்யும் என்று எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சார். உங்களோட நேரத்தை ஒருத்தி எங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.